நான் சொல்ல சொல்ல அவன் பேசிக்கிட்டே வருவான், தானா சிந்திச்ச மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, பல பேர் எச்சில் இருந்தால் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். நான் முதல் நாள் பேசிட்டு போவேன், அவன் அடுத்த நாள் பேசி அவனே பேசின மாதிரி வேற பேசுவான். தமிழ்நாடு புதுச்சேரி என்று பிரித்து பார்க்கறதில்லை, ஒரே நிலம்தான் தமிழனுக்கு இருக்கிற தாய் நிலம். தமிழன் அறம் சார்ந்து தமிழர் இனத்தின் மாண்புமிக்க ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவுவது இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, உலக நாடுகள் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஆள்வது. வேலை இல்லை என்ற சொல்லிற்கே இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது. வறுமைக்கு வறுமையை வரவைப்பது, பசிக்கு பசி வரவைப்பது. அததான் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும் இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே. எப்படி பசி இல்லாம ஒழிப்ப? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒழிக்கிறனா இல்லையா? நான் சொல்ல சொல்ல அவன் பேசிக்கிட்டே வருவான், தானா சிந்திச்ச மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, பல பேர் எச்சில் இருந்தால் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். நான் முதல் நாள் பேசிட்டு போவேன், அவன் அடுத்த நாள் பேசி அவனே பேசின மாதிரி வேற பேசுவான். நம்ம வரலாறு சொன்னா அவங்க கதையா சொல்லுவாங்க. அதை இப்போதான் நம்ம மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும்னா ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு. இப்போ 4 கோடி லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய போகிறாங்களா? எங்கே குழாயிலிருந்து பீச்சுவெல்லாம் மாடு வளர்க்க அதை மாடு வளர்க்காம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை குழாயை திருங்கினா பால் வர்ற மாதிரி கூட கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல், இதில் 2.0 வேற. எங்க அப்பத்தாலாம் சொல்லு, கால கொடுமையப்பா, இப்படி ஒரு கொடுமையில் நம்ம சிக்கிக்கிட்டோம். பதினாறு முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க, புதுச்சேரியை தனி மாநில உரிமை பெறுவது, தனி மாநிலமாக அறிவிக்கணும், மாநில உரிமை பெறுவது அப்படின்னு 16 முறை. காங்கிரஸ் ஆண்டிருக்கு, பிஜேபி தயவோடு எங்கள் ஐயா ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம வலுவா அழுத்தம் கொடுத்தோம், மனு கொடுக்குறாப்ல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழனுக்கு இன்னொன்று தாய் நிலம். எங்க ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்க வைங்க, அது ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அவன் தரமாட்டான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். உங்க பிள்ளைகள் எங்களை மாதிரி பல ஆண்டுகளா, பல 100 ஆண்டுகளா பசித்து கிடக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அடிச்சு பறிப்போம். கெஞ்சறது இல்லை. இது என் நிலம், என் உரிமை, இது என் மாநிலம், தமிழரின் இன்னொரு தாய் நிலம். தனிச்சு நிற்கிறதுங்கிறது இல்லை. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இதுவும் ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாம. அவர் ஒரு 5 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? இவர் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? அறிவு சமூகம் ஒன்றை சிந்திக்கணும். கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கைதான் அரசியலாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் இராணுவத்தை 2,80,00,000 இராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரர்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டு இருக்கிறான். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடும் தானித்து போர் செய்த மறவன் என் உயிர் தலைவன்
மேதகவே பிரபாகரன். அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டைக்கு போகலாம், பன்னி 10 பன்னியோட தெருப்பு சுத்தலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான். ஏன் 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 விலங்குகளோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். நாங்கள் கற்றுக்கொண்டது எத்தனை 1000 பேரையும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காது. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கினால், நான் புதுச்சேரி போகணும்னா அவன் என்கிட்ட வடச்சேரி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். நான் திருப்பூர் போகணும்னா அவன் திருப்பதி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். கால்கள் வழிநடத்தி நடக்கிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள், கனவு வழிநடத்தி போற பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தலையிலிருந்து பேசாமல் தாளிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தாளிலிருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையிலிருந்து பேசுவோம். ஏன்? அவர்களிடம் இருந்து அவர்களுக்காகவே வந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனால்தான் இங்கே தலைவன் தொண்டன் என்று எவனும் இல்லை. ஒரே பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்தான் உறவு பிணைப்புக்குள் ஒன்றி பிணைந்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி. நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேரல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம். அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிதாக எது ஒரு பெரிய தத்துவ சித்தாந்தம் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெண்களுக்கு சம உரிமை இதை பேசிக்கிட்டே இருப்பான். பெண்ணிய விடுதலை, பெண்ணி இது யார்கிட்ட இருக்கு? ஒன்ட்ட இருக்கா? உன் விடுதலையே எங்கள் பிள்ளைகள்கிட்ட தான் இருக்கு, பெண்கள்கிட்ட தான் இருக்கு. என் உயிர் துணையால் கயல்வெளி விடுதலை கொடுக்க நான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்க முடியாது, வேலை செஞ்சிருக்க முடியாது. அவள் கொடுத்த விடுதலையெல்லாம் என்னுடைய சுதந்திரம் இருக்கு. என் தாய் கொடுத்த விடுதலையில் தான் இந்த பூமியவே நான் வந்து பார்த்துருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை. யார் எங்கே வட்டி கடையில் வச்சிருக்கியா? எங்கே அடமான கடமான வச்சிருக்கியா? நாயே சரிபாதி உடலிலே எங்கள் சிவன் கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரன் கொடுத்தான். அவன் தேகத்தில் கொடுத்தான், எங்கள் தலைவன் தன் தேசத்தில் கொடுத்தான். அவன் மகன் சீமான் இந்த இரு தேசத்திலும் கொடுக்கிறான். நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்வது தவறு, அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் சரியானது. அது அவர்கள் உரிமை, அவர்கள் உரிமை. தையலை உயர்வு செய் என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்கிறார். கொளுத்துறாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இலைப்பிள்ளை கான் என்று கும்மியடிங்கிறான். ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை, சலித்தவள் அல்ல, தாழ்ந்தவள் அல்ல. அவன் செத்து 26 வருஷம் கழிச்சுதான் நாடு விடுதலை அடையுது. அவன் பெண்ணிய விடுதலை அடைஞ்சிடறான். பாடிட்டான். அவன் வழியில் வந்தவன் சொல்றான், பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரா? பெண்ணினத்திற்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீர்களா? மண்ணுக்கு கீழே மதிக்கின்றீரா பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்கிறான். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிறான் எங்கள் தலைவர். ஒரு நாட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு உயர்வடைந்திருக்கிறார்களோ அதை வைத்துத்தான் அந்த நாட்டின் வளர்ச்சியை கணக்கிட முடியும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீ உலகத்தின் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும், எவ்வளவு பெரிய புகழ் பெற்று எவ்வளவு பெரிய செல்வந்தனாக ஆனாலும், உன்னை பார்த்து இந்த உலகத்திலே பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய்தான் என்கிறார்.
அந்த தாயை போற்றுகிற கடமை ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. நபிகளார் சொர்க்கத்தை எங்கு தேடுகிறீர்கள், உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார். அந்த தாயின் காலில் சொர்க்கத்தை வச்சுட்டு நீ செத்த பிறகு சொர்க்கம் தேடிட்டு இருக்க. அதனாலதான் பெண் எனும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் முன்வைத்து சமவாய்ப்பை, தேர்தல், அரசியல், வேலை வாய்ப்பு, அதிகாரம் எல்லாவற்றிலும் கொடுக்க முயற்சி செய்து வருகிறோம். இதில் பெருமை ஒன்றுமல்ல, ஒவ்வொரு மகனின் பிறவி கடமை இது. மற்ற அரசியல் கட்சிகள் செய்யாது, பேசும். அவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள். செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எதையாவது கொடுத்து எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். நாங்கள் இதிலிருந்து, இந்த நிலையிலிருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். அதனால எங்கள் கனவு பெரிது. மற்ற இனங்களெல்லாம் எப்படி பெருமையோடு வாழ்கிறதோ அப்படி என் இனமும் உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும். வாழ்ந்த ஒரு பேரினம் வீழ்ந்து போனது. திட்டமிட்டு மொழிப்பற்று, இனப்பட்டு, அழிக்கப்பட்டு, சாதிப்பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இது. இப்போதுதான் இந்த தலைமுறை மெல்ல மெல்ல இந்த சாதி மத சகதியில் சிக்காமல் மேலேறி தேசிய இன உணர்வு, தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை பெற்று எழுச்சி கொண்டு வருகிறது. இதுதான் வரலாற்றில் பெரும் மாறுதல். அவர்கள்ட்ட காசு இருக்கிறது, எங்களிடத்தில் ஆகச் சிறந்த கருத்து இருக்கிறது. அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி, கருத்தியல் புரட்சி என்ற நிலைப்பாட்டை கொண்டு இந்த நிலத்திலே நிற்கிறோம். ஒரு சின்ன நிலம் புதுச்சேரி மிகப்பெரிய வளர்ச்சியை தொற்றிருக்க முடியும், மாறுதலை கொண்டு வந்திருக்க முடியும். சிங்கப்பூர்லாம் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். கல்வியின் தரத்திலே உலகில் 3வது இடத்திலே இருக்கிறது. 3வது இடத்திலே ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். இந்திய நாட்டின் இளைஞன் அல்ல, தமிழ்நாட்டு புதுச்சேரி நாட்டு இளைஞன் அல்ல, உலகில் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறது ஒரு சின்ன நிலம். காரணம், அங்கே மிகச்சிறந்த தலைவன் ஆண்டான். லீ குவான் யூ என்ற ஆகச்சிறந்த தலைவன் அந்த நாட்டை செதுக்கினான் ஒரு சிற்பி போல. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையில் செதுக்கினான். ஊழல் லஞ்சம்ங்கிற சொல்லே கிடையாது. எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், படிக்கிறீர்கள். தாத்தா பட்டுக்கோட்டை சொன்னது மாதிரி, புத்தன் வந்தான், பின்பு ஏந்தி வயசி வந்தார், காந்தி வந்தார், எல்லாருமோ சொன்னாங்க, எல்லாம் எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டோம். அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு அமெரிக்கா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, பிரான்ஸு போகிறது, சிங்கப்பூர் போகிறது, மலேசியா போகிறது, எல்லாத்தையும் பார்க்குறது. அந்த நாட்டில் சாலை எப்படி இருக்குது, அந்த நாட்டில் மின் உற்பத்தி பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்குது, அந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த நாட்டில் எப்படி குடிநீரை மக்களுக்கு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறான், அந்த நாட்டில் எப்படி ஆகச்சிறப்பாக போக்குவரத்து இருக்கு. இதை பார்த்து வந்து அதுபோல நம்மளும் செய்யணும், அதுபோல நம்மை மாற்றணும். அப்படி இல்லையே. ஏன்? நோக்கம் இல்லை. நோக்கமற்ற தலைமைகள், அவர்களுக்கு ஒரே நோக்கம் கொள்ளையடிப்பது, கொழுத்து பெருத்து வாழ்வது. அந்த பணத்தை வைத்து தேர்தல் நேரத்தில் 1000, 500, 2000, 3000, 5000 என்று அறிவிப்பது. வாக்கை பெறுவதில்லையே இவர்கள், அரசியல் வாக்கை வாங்குவது. என் மக்களை வாக்கை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார்கள். வாக்கை வாங்குகிற முதலாளிகளிடத்திலே அதிகாரம் போனவுடன் மக்களை வாக்கை மதிப்புமிக்க உரிமையை விற்கிற ஒரு சந்தையாக மாற்றிவிட்டார்கள். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில், ஓட்டுக்கு நோட்டை கொடுக்கிற அந்த இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்பட்டு விடுகிறது என்பதை உணரணும். அந்த உணர்வுதான் விழிப்புணர்வு. அதுதான் மாறுதலுக்கான பெரிய முயற்சி.
ஒரு தொகுதிக்கு ஒரு 5 கோடி அல்லது 2 கோடி 3 கோடி செய்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் 30 கோடி, இங்கே புதுச்சேரியில் ஒரு 30,000 வாக்கு தான். ஒரு வாக்குக்கு 1000-500 கொடுத்தா கூட ஒரு 2 கோடி 3 கோடி இருந்தாலே போதும், வென்றலாம். அதை வாங்கிடலாம் அந்த தொகுதியை. ஏன் வாங்கிடலாம்? 3 கோடி செலவழிச்சா அப்புறம் 30 கோடி அல்லது 10 கோடி சம்பாரிச்சுக்கலாம். அப்போது முதலீடு செய்த லாபம் ஈட்டுகிற தொழிலாக அரசியல் மாற்றப்பட்டுருச்சு, பெரும் வியாபாரம் கொளிக்கும் தொழிலாக மாற்றப்பட்டுருச்சு. அப்போ ஒரு முதலாளி முதலீடு செய்வது லாபத்தை வைக்கத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறந்து விடுகிறது. சேவை என்கிற சொல் செத்து லாப தேவை வந்து அங்கே சேவை செத்து விடுகிறது. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாங்கள் காசு கொடுக்கறதில்ல, மக்களுக்கு சேவை செய்யறது காசு. உனக்கு நல்லது செய்யணும்னு வந்து உனக்கு காசு கொடுத்து இந்த காசு வச்சுக்க நான் நல்லது செய்கிறேன்னு. நீங்கள் யாரா நீங்கள்லாம்? எப்படி இந்த முறை எப்படி இருக்குது? ரொம்ப புதுமையாக இருக்கே. எப்படி இருக்கு?